நித்யா உன்னதான் கேக்குறேன். ரத்னா, எதுக்கு இப்ப வீட்ல பிரச்சனை பண்ணிட்டு நான் இருக்க? என்ன பிரச்சனை பண்ண? எல்லாம் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, நீங்க ஏன் என் லேப்டாப் உடைச்சீங்க? ஆமா, உனக்கு எது லேப்டாப்? அம்மா, என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து படிக்க லேப்டாப் வாங்கிட்டு வந்த இவங்க அத கீழே தள்ளி விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறாங்கம்மா. இப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட என்னம்மா பதில் சொல்லுவேன்? சரி, இங்க பாரு, அழாத, நான் கேக்குறேன். ரத்னா, எதுக்காக நீ இவ லேப்டாப்ப உடைச்ச? அத்தை, நான் இதுக்கு நித்யா, நான் எப்படி உன் லேப்டாப்ப நான் உடைப்பேன்? உன் ஃப்ரெண்டோட லேப்டாப், அத போய் நான் எதுக்கு கீழே தள்ளி விட போறேன்? அண்ணி, போய் சொல்லாதீங்க அண்ணி. நீங்க வேணும்னு தானே இது பண்ணீங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் லேப்டாப் வச்சிருந்தது உங்களுக்கு பிடிக்கல. நீங்க அம்மா என்ன சாப்பிட கூப்பிடுறாங்கன்னு சொல்லும் போது லேப்டாப் நல்லா இருந்துச்சு. நான் முன்னாடி போயிட்டேன், பின்னாடி நீங்க தானே வந்தீங்க. இந்த லேப்டாப்ப பார்த்துட்டு எப்படி வந்தது, இந்த லேப்டாப்ப வாங்க பணம் ஏது, உங்க அண்ணன் வாங்கி கொடுத்தாரான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்க. நான் டேபிள் மேலேயே லேப்டாப்ப வச்சுட்டு வந்துட்டேன். அந்த லேப்டாப் டேபிள் மேல இருந்து தானா கீழே விழுந்திருக்காது. எனக்கு நல்லா தெரியும், அண்ணி தான் தள்ளி விட்டுருக்காங்க. ரத்னா, அத்தை, நித்யா நீதான் பண்ணேன்னு இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றா. எதுக்காக இப்படி பண்ண?